ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ரெடி இருக்கீங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். டெய்லிக்கும் நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான மேட்ரஸும் ரொம்ப பட்ஜெட் ப்ரைஸில் கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னென்ன விதமான மேட்ரஸில் இங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்து கடை பார்த்தீங்கன்னா சேலம் பக்கத்தில் இருக்க மல்லூரில் தான் இருக்கும். இங்கே ஸ்ரீ முருகன் பெட் மேனுஃபேக்சரிங் டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்கும். இந்த வீடியோவில் எல்லா விதமான பெட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிறோம். என்னென்ன விலையில் இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, எல்லாம் உள்ளே போய் அலசி அறையெல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார், வெரி குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நம்மளுடைய ஸ்ரீ முருகன் பெட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எங்கே எக்ஸாக்டாக லொக்கேஷன் இருக்குது? நாளிகள் தெரியும்னு சொல்லுவாங்க சார். ஏபிடி பார்சல் சர்வீஸ் இந்த ஏரியாவில் ஏபிடி பார்சல்ஸ் இங்கே தான் இருக்குங்க சார். மெயின் ஆஃபீஸே தான். ஏபிடி பார்சல்ஸ் ஆப்போசிட்டு அப்படியே சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அசோல் ஐலண்ட் கம்பெனி, அது வந்து அதுவும் இங்கே தான் சார் இருக்குது. இந்த இடத்துல தான் இருக்குது சர்வீஸ் சென்டர். அங்கேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸில் நம்ம கம்பெனி இருக்குது. சரிங்க. எவ்வளோ வருஷமாக சார் இதை பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் இது வந்து பீரோ வந்து பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க. மேட்ரஸ் பெட் வெரைட்டிஸ் எல்லாம் எவ்வளோ வருஷம்? ஒரு 5 இயர்ஸ் 5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே என்ன விதமான பெட்ரஸ் எல்லாம் கிடைக்கும்? நம்ம நீங்கள் 3 ஃபோல்டர் 4 ஃபோல்டர் சூட்கேஸ் டைப்பு எல்லாமே. ஓகே. எல்லா டைப்புமே உங்களுக்கு இங்கே வந்துட்டிங்கன்னா என்ன வேணும் உங்கள் கஸ்டமைஸ். இப்போ எங்களுக்கு எனக்கு இந்த சைஸ் வேணும் சார், எனக்கு இந்த சைஸாக தான் வேணும்னா அதுவும் பண்ணிக்கலாம். எனக்கு 15 இன்ச்சு வேணும் சார், பண்ணி தரலாம். 8 இன்ச்சு வேணுங்களா 8 இன்ச்சு பண்ணிக்கலாம். 10 இன்ச்சு வேணும் 10 இன்ச்சு. கஸ்டமைசேஷன் என்ன கஸ்டமர் எப்படி கேட்குறாங்க, என்ன சைஸில் வேணாங்க, இன்க்ளூடிங் என்ன கட்டில் எந்த கட்டில் என்ன சைஸ் போட்டாலும் அதுவும் பண்ணலாம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன ரேஞ்ச்? 999 பண்ணலாம் சார். 999 இருக்கு. சரிங்க. ஒவ்வொரு விதமாக பார்த்துடலாங்களா? பார்த்துக்கலாம். ஓகே சார். ஏன்னா ஃபுல்லாக குடோன் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கீங்க. ஏகப்பட்டது இருக்குது. எதை பார்க்குறதுனே தெரியல. அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. பெட்டில் இவ்வளோ இருக்கான்னு இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது. மேக்ஸிமம் நீங்கள் இங்கேருந்து லோடிங் போயிட்டே இருக்கு. எல்லா இடத்துக்கும் நீங்கள் தான் பண்ணுறீங்க போல இருக்கு. ஆக்சுவலாக நிறைய கடைகள் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே, சரிங்க சார். பார்த்துருவோம். ஏன்னா வியூவர்ஸ் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க. உள்ள போய் என்னென்ன மேட்ரஸ் எல்லாம் இருக்குன்னு போய் பார்த்துடலாங்க. வாங்க சார். இப்போ இங்கே ஆக்சுவலாக ஸ்டிச்சிங் பண்ணிருக்காங்க இல்லைங்களா? என்ன ஸ்டிச்சிங் பண்ணிருக்காங்க சார்? ஆக்சுவலாக பெட்டுக்கு போடுற சைடு பானை சொல்லுவாங்க, அதை ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, பானை எல்லாமே இங்கேயே பண்ணுறீங்க? எல்லாமே இன்க்ளூடிங் எல்லாமே விஜெட் இங்கே தான் சார். ஓகே ஓகே. இது வந்து சைடு பெட்டுக்கு போகிற பானையா? சைடு பானை. ஓகே ஓகே ஓகே. எல்லாமே இங்கேயே எல்லாம் முடிஞ்சிடும் போல இருக்கு. ஓகே ஓகே. பானை மீன்ஸ் அந்த சைடில் அந்த கார்னர் சொல்கிறீங்க? ஆமாம், கார்னர் போடணும். ஓகே ஓகே ஓகே. சார் கிளாத் போடுவாங்க சார், பேக் சைடு கிளாத்து. அந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா குல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக இது வந்து பேக் சைடு கிளாத்துன்னு சொல்லுவாங்க சார். ஓகே ஓகே. ஒரு சிலர் வந்து எனக்கு டபுள் சைடு குல்ட்டு வேணா டபுள் சைடு குல்ட்டும் போட்டுக்கலாம். இது வந்து கிளாத்து சார். இதுதான் குல்ட்டு. இது வந்து கிளாத் ஆக்சுவலாக. ஓகே 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 ஓகே. இது மாதிரி கட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் அதில் மேலே போட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சார். இது வந்து சைஸ் அளப்பாங்க சார். ஓகே. வந்திருக்கிற மெட்டீரியல் சைஸ் இதானான்னு பார்ப்பாங்க. ஓகே. பார்த்துட்டு உங்களுக்கு பானை போடுறாங்க சார். இதான் சைட் பானைன்னு சொன்னல சார். ஓகே. அது போடுறாங்க. ஓகே சார். ஓ, முன்ன தைச்சிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அந்த இது அது வந்து ப்ராசஸ் போட்டு கரெக்டாக டைட்டாக இருக்கா இல்லைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணாங்கல்ல, ஆமாங்க, அந்த கிளாத் வந்து இப்போ போடுறாங்க. ஓ, மேலே குல்ட்டுன்னு சொன்னீங்களா? அந்த கிளாத் சார். இதுக்கு வந்து குல்ட்டு. இப்போ இதை போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிட்டு ரெண்டாவது குல்ட்டு போடுவாங்க. மறுபடியும் பின்னாடி போடுவாங்க. அது ஃபில்ல முடிஞ்சுதுங்களா? ஸ்டிச்சிங் ஓவர். ஆமாம், ஸ்டிச்சிங் ஓவர் ஆச்சு சார். ஓகே ஓகே. இப்போ திரும்பி அகைன் இதை திருப்பி போட்டு திரும்ப நான் சொன்னல சார் குல்ட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம் ஆமாங்க. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா சைனா கிளாத்னு சொல்லுவாங்க சார். ஓகே ஓகே. இது வந்து ப்ரைஸ் வேறையாக ரொம்ப கம்மி தான். அதனால இது சைனா கிளாத் கேட்டிருக்காங்க. அதனால கஸ்டமர் சைனா கிளாத் கேட்டதுனால சைனா கிளாத் நம்ம போடுறோம். ஓகே. என்ன மாதிரி அவங்க குவாலிட்டியில் கேட்டாலும் பண்ணி அவங்க என்ன மாதிரி கேட்டாலும் பண்ணிக்கலாம் சார். ஓகே. இப்போ உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் வேணும், நெட்டிங் கிளாத் வேணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். ஓகே சார். ஓகே. வாட்டர் ப்ரூஃப்
இருக்கு, எல்லாமே இருக்கு சார். அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்ல? கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா ஏமாத்திடக்கூடாது, மக்களை ஏமாத்திடக்கூடாது, அதுக்காக வாட்டர் ப்ரூஃப் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். கண்டிப்பா சார் பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது இது ஓகே. ஆமாம், ஓகே ஓகே. ஆக்சுவலாக அதுக்கு இதுக்கு மேலே மேலே ஓகே ஓகே. எல்லாமே தைக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ஓகே ஓகே சார். இப்போ சுட சுட பெட்டை ஒன்று தைச்சாச்சு, தயாரிச்சாச்சு. இதோட ப்ரைஸ் சொல்லிடுங்களேன் சார். இது வந்து 3000 ரூபா சார். 75க்கு 48. 75க்கு 48, 3000 ரூபா. 5 இன்ச்சு. 5 இன்ச்சு. இதோட இது சொல்கிறீங்க, வித்து சொல்கிறீங்க? வித்து சொல்கிறேன் சார். ஓகே ஓகே, செம்மையாக இருக்குங்க. இப்போ வந்து எங்கேயுமே பார்த்தீங்கன்னா சுட சுடலாம் பெட்டராக நீங்கள் பார்த்துக்க முடியாது. சுட சுட பெட்டை ரெடி பண்ணி சுட சுட அப்படியே பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருக்கோம். பார்த்துங்க 3000 ரூபா இதனுடைய ரேட்டு. சரிங்களா? ஓகே சார். நெக்ஸ்ட் அடுத்தது இதுலேயே வேறு மாடல்ஸ் இருக்கா சார்? இது என்ன மாடல் ஆக்சுவலாக? இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சார். நார்மல் வந்து நார்மல் பெட். எனக்கு பட்ஜெட்டில் வேணும் சார். 5 இன்ச்சு வேணும், 75க்கு 48 வேணும். சரிங்க. இரும்பு கட்டல் சைஸ் சார். இரும்பு கட்டல் சைஸு 5 இன்ச்சு. சார் இப்போ என்கிட்ட 2500 ஸ்டார்டிங்னு சொன்னீங்க. ஏன் அப்படின்னு இந்த கொஸ்டின் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மாடாக உழைச்சிட்டு நம்ம போய் தூங்குற நேரம் தான் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிற நேரமே. அதில் காம்ப்ரமைஸே கிடையாது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா, இதெல்லாம் என்ன மாதிரி குவாலிட்டி ஆக்சுவலாக? இது வந்து பார்த்தீங்கன்னா 32 டென்சிட்டி சார். 32 டென்சிட்டி. சரி. 5 இயர்ஸ் வாரண்டி. 5 இயர்ஸ் வாரண்டி. சரி. பீஸ் எடுத்துகிட்டு போய் எதுனாலும் நீங்கள் புதுசு மாற்றிக்கலாம். எதுனாலும் புதுசு மாற்றிக்கலாம். சரிங்க. அது மாற்றம் இல்லை. சரி. இப்போ ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா புதுசு மாற்றி பெட் டு பெட்டே மாற்றி கொடுத்துருவீங்களா? பெட் டு பெட் புதுசாக மாற்றி கொடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு கேரண்டி தரீங்கன்னா எப்படி என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க? இது வந்து இருக்கிற பிராண்டட் தான் சார் யூஸ். பிராண்டட் தான் யூஸ் பண்ணுறீங்க? நான் பிராண்டடே கிடையாது. சரிங்க. இதுக்கு 5 வருஷம் வாரண்டி இருக்கு. ஓகே. இப்போ நம்ம ஒரு சில கடைகள்லாம் விற்கிறாங்க இல்லையா, ரொம்ப கம்மி ரேட்டில் மெத்தையெல்லாம், அதெல்லாம் என்ன மாதிரி குவாலிட்டியில் விற்கிறாங்க? அது அவங்க ப்ரைஸ் வரையா அவங்க கேட்குற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப கஸ்டமைசேஷன் அவங்க கம்மியில் கேட்பாங்க. ஓகே. இந்த பீஸ் கேட்குறவங்க ரொம்ப ரேர். ஓகே. 5 வருஷம் சொல்கிறீங்க, அதுக்கு மேலேயும் வரது வாய்ப்பு இருக்கா? வரும் சார். நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான். ஓகே. எல்லாமே நம்ம வச்சுக்கிற பொறுத்து தான். சரிங்க சார். இப்போ இதனுடைய டென்சிட்டி எவ்வளோ சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க. 32 டென்சிட்டி. ஓகே. இந்த மாதிரி ஒரு இதில் செய்யணும், 32 டென்சிட்டியில் செய்யணும் அப்படின்னா என்ன காஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டீல் கட்டில் சைஸ் சைனாவில் போட்டு பண்ணோமா 4000 வரும் சார். 4000 வரும். இதுவே நல்ல வாட்டர் ப்ரூஃப் போட்டு பண்ணணும் 5000 வரும் சார். வாட்டர் ப்ரூஃபே 5000 தான் வரும். 5000 தான் வரும். ஓகே சார். சரிங்க சார். இந்த வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லிட்டே இருக்கீங்க இல்லையா, அதை கொஞ்சம் அப்படியே பார்த்துடலாம். கண்டிப்பாக. ஏன்னா அதுதான் மெயின் ஆக்சுவலாக. கண்டிப்பாக. ஏன்னா குழந்தைங்க இருக்க வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து தண்ணி ஊற்றுவாங்க, இல்லைன்னா பால் சிந்திடும், செய்தா எது வேணால் நடக்கும். கண்டிப்பாக சார். அது வந்து வாட்டர் ப்ரூஃப் பற்றிலையும் பார்த்துடலாம் சார். இப்போ ஃபோம் மேட்ரஸில் எனக்கு மாடல்ஸ்லாம் காமிச்சிங்க, அடுத்து ஸ்ப்ரிங் மாடலில் காமிக்கிறீங்க. இதுதான் ஸ்ப்ரிங் மாடல். ஸ்ப்ரிங் மாடலில் இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது? இது வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி சார். சரிங்க. 5 இயர்ஸ் வாரண்டி. எதுனாலும் பீஸ் டு பீஸ் மாற்றி. சரிங்க. இது வந்து வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. வாட்டர் ப்ரூஃப். நான் நம்ப மாட்டேன். கண்டிப்பாக. நான் மட்டும் இல்லை, மக்கள் நம்ப மாட்டாங்க. என்ன விஷயம்னா டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான். டெஸ்ட் பண்ணிடலாமா? டெஸ்ட் பண்ணி நிஜமா டெஸ்ட் பண்ணிடலாம். சரி, தண்ணி எடுத்துட்டு வாங்க, பார்த்துருவோம். செக் பண்ணி பார்த்துடலாங்களா? பார்த்துடலாம் சார். சரி, இதோடைய ப்ரைஸ் என்னங்க சார்? இது வந்து 5 காரைகள் சார். 5 காரைகள் சைஸுங்க. சரி. இது வந்து 8000 வரும். 8000 ரூபாய்க்கு வாட்டர் ப்ரூஃப் தரீங்க? வாட்டர் ப்ரூஃப் தரேன். டபுள் சைடு பார்க்க முடியும். ஓகே. ஸ்ப்ரிங் பெட்டு 8000 ரூபா, வாட்டர் ப்ரூஃப் மாடல். சரிங்க. சரி, செக் பண்ணிடலாங்களா? சரி, வாங்க போய் செக் பண்ணியே பார்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நான் நம்புவேன். கண்டிப்பாக. அது வரைக்கும் நான் நம்ப மாட்டேன். வாங்க போகலாம். இப்போ எனக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப்னீங்க இல்லையா, எனக்கு தண்ணி ஊற்றுங்க, என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஊற்றிடலாம். நிஜமாவா? ஒன்றும் ஆகலையா? ஏன்னா தண்ணி இங்கே அப்படியே நிற்கிது. ஆமாம், கீழே இறங்காது சார். கீழே இறங்காது.
இப்போ குழந்தைங்க இப்போ எது போனாலும் யூரின் போனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஓகே, என்ன அந்த கம்ப்ளைண்ட்லாம் பிரச்சனையே கிடையாது. ஓகே, இதுதான் 5 வருஷம் வாரண்டிட்டு இருந்தீங்களா? ஓகே ஓகே ஓகே. ஜி ஸ்ப்ரிங் மேட்ரஸில் என்ன வேணால் நீங்கள் பண்ணி காமிங்க அப்படின்னு சொன்னீங்களா? குதிச்சு காமிங்க. எங்கள் பாருங்கள், இதுக்கு மேலாம் குதிக்க முடியாது. கிட்டத்தட்ட நான் ஒரு 70 kg இருப்பேன் பாருங்கள். இதோட கிட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக குதிக்க மாட்டாங்க. ஒன்றுமே ஆகாதா? இன்னும் 2 பேர் கூட குதிக்கலாமா? சரி நீ பாருங்க, குதிங்க வாங்க பாருங்க. எதுவுமே ஆகலைங்க பாருங்க. நான் ஒரு 70, அவர் ஒரு 70, எப்படி 70 மேலே தான் இருப்பாரு. இதுக்கு மேலே ப்ரூவ் பண்ண முடியாது. சரி, இதுக்கு மேலே ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பண்ணிடலாம் சார். என்ன பண்ணலாம் சொல்லுங்க. வண்டி விட்டு ஏற்றிடலாம் சார். தோசை விட்டு ஏற்றிடலாம். 2 வீலரா? வண்டி சார், பெரிய வண்டியை விட்டு ஏற்றிடலாம். 4 வீலரா? 4 வீலரே ஏற்றிடலாம். ஒன்றுமே ஆகாதா? ஒன்றும் ஆகாது சார். சரி பார்த்துடலாமா? பார்த்துடலாம் சார். சரி, நம்ம தான் குதிச்சு பார்க்குறோம். சரி, வண்டி என்ன சார் இது? இது வந்து லேட்டெக்ஸ் சார். லேட்டெக்ஸ் 50 வருஷம் வாரண்டி. என்னது? 50 வருஷம் வாரண்டி. 50 வருஷம் வாரண்டியா? ஆமாம். பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, உண்மை சொல்லுங்க. உண்மையே சொல்லுங்க. 50 வருஷம் வாரண்டியா? மனுஷனுக்கே வாரண்டி இல்லை, நீங்கள் 50 வருஷம் வாரண்டி பண்ணுறீங்க. என்ன மெட்டீரியல்ஸ் சொன்னீங்க? லேட்டெக்ஸா? ரப்பர் பால் சார். நேச்சுரல் ரப்பர் பால். ஓகே ஓகே. இப்போ சஸ்பென்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது இதுக்கு படுக்கிறதுக்கு? உங்களுக்கு 0 டிஸ்டர்பன்ஸ். 0 டிஸ்டர்பன்ஸ். இல்லை படுத்தா தூங்கிடுவாங்க டக்குனு. ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு நீங்கள் குச்சிங்கன்னா ஒன்றும் ஆகாது. அப்படியே படுத்தாலும் ஒன்றும் ஆகாது. ஒன்றுமே ஆகாது. ஓகே ஓகே. ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு குடிச்சாலும் எதுவுமே ஆகாது. அது தண்ணி சிந்தாது. ஒன்றுமே சிந்தாது. சரி, இது என்ன டெஸ்ட் பண்ணலாம்? நான் குளிச்சு பார்க்குறேன். சரி, என்ன டெஸ்ட் பண்ணலாம் இதுக்கு அடுத்தது? எதுலனாலும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். எதுலாம் டெஸ்ட் பண்ணலாமா? சரி, அந்த வெளியே இருக்கிற வண்டி விட்டு ஏற்றிடலாமா? ஏற்றிடலாம் சார். நிஜமா? ஏற்றிடலாம். ஏற்றிடும் சார். ஏற்றிடலாம் சார். சரி, ஏற்றிடலாமா? ஏற்றிடலாம். ஏற்றி செக் பண்ணி பார்த்தா தான் தெரிய போகுது இன்னைக்கு. பார்த்துடலாம். சரிங்க, செக் பண்ணிடுவோம். ஏற்றுண்ணா, இதுக்கு மேலே டெஸ்ட் பண்ணி காமிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரியா, ஒரு வண்டியே ஏறி நிற்குது. இந்த வண்டிக்கு மேலே வெயிட்டில் இருக்க முடியாது. ஏன்னா 2 டன் வண்டியே ஏறி ஸ்ப்ரிங் பெட்டில் நிற்குது. சொல்லலாம் பாருங்க. இதுக்கு மேலே கண்டிப்பாக யாரும் வெயிட் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? உள்ள சார் இங்கே வந்துடுங்க, இங்கே பேசு. உள்ளே யூஸ் பண்ணுற ஸ்ப்ரிங்கோட குவாலிட்டி இதுதான். ஆக்சுவலாக வண்டியை ஏற்றி காமிச்சிட்டோம். இதுக்கு மேலே ஒரு பெரிய டெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். நம்மளும் குதிச்சு பார்த்துட்டோம், வண்டியை ஏற்றி காமிச்சிட்டோம். 2 டன் அசோக் லைலேண்டே ஏற்றிட்டோம். சரிங்களா? அதுக்கே ஒன்றும் ஆகலைன்னா அசராதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு குவாலிட்டியான மெட்டீரியல் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க சார். இப்போது ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வந்து எடுத்துட்டோம். ஆமாங்க சார். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். 2 டன் கிட்டத்தட்ட அசோக் லைலேண்ட். இது என்னது ஆக்சுவலாக? இது லேட்டெக்ஸ் சார். லேட்டெக்ஸ். சரிங்க, ஏற்றுவோமா? ஏற்றலாம். நான் பார்த்துருவோம். இதுவும் எதுவும் ஆகாது போல இருக்கு. ஆகாது சார். அதான் 50 வருஷம் கேரண்டி கொடுக்குறீங்க. அப்புறம் என்ன? ஆமாம் சார். நீங்கள் பாருங்கள், ஒன்றுமே ஆகலை. எந்த வித டேமேஜ் ஆகுது? கண்டெய்னரே விட்டு ஏற்றலாம் சார். ஒன்றும் ஆகாது. கண்டெய்னரே விட்டு ஏற்றினா ஒன்றும் ஆகாதா? இந்த மாதிரி இதுக்கு மேலே கேரண்டிலாம் கொடுக்க முடியாது, டெஸ்ட் பண்ணவும் முடியாது. எந்நேரமும் பார்த்தீங்கன்னா லோடு ஏறிட்டே இருக்குன்னு பாருங்க. ஏறிக்கிட்டே இருக்குது. நம்ம வீட்டுக்கும் பெட்டு தேவை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ரீ முருகன் இண்டஸ்ட்ரீஸ் வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பெட்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இங்கே இருக்குது. உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வேணுமோ எடுத்துக்கலாம். இதில் என்ன சைஸு? எல்லா சைஸும் வச்சுருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. இது செம்ம சைஸ் போல் இருக்குது இதெல்லாம். ஆமாம் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது. ஸ்டாக்ஸ் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் நம்மகிட்ட. என்ன சைஸ் கேட்டால் எடுத்துக்கலாம். சரி இது ஓகே. எனி டைம் அவைலபிள். எப்பயுமே எடுத்துக்கலாம். ஓகே சார். இப்போது நீங்கள் ஷிப்மெண்ட்டை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். சரிங்களா? எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவீங்க? ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம் சார். எங்கேனாலும் நம்ம எங்கேனாலும் பண்ணி கொடுத்துருவோம். எங்கேனாலும் உங்களுக்கு ஹோம் டெலிவரி வேணுமா, இல்லை உங்களுக்கு ஊருக்கு வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுறது வந்தாலும் பண்ணிக்கலாம் சார். எல்லாமே பண்ணிக்கலாம். எந்த ஒரு அந்தமான வரலும் பண்ணலாம். சரி சார். இப்போ நம்ம சேனலில் பார்த்துட்டு வராங்க சார். சரிங்க, நம்ம சேனலில் பார்த்துட்டு வரனா என்ன மாதிரி உங்களுக்கு ஆஃபர்ஸ் பண்ணி கொடுப்பீங்க? பண்ணிக்கலாம் சார். நம்மளால என்ன பண்ண முடியுமோ பெஸ்ட்டு. நீங்கள் வந்து எங்கே வாங்கினாலும் அந்த குவாலிட்டிஸ் தான் மெயின் சார். நீங்கள் வந்து ஃபுல்லாக வேலை செய்கிற ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் எல்லாமே இருக்காங்க. ஜஸ்ட் படுக்கிறத ஒரு 8 மணி நேரம் நல்லா நம்ம ஸ்லீப் வெல்லாம் நம்ம படுக்கிறது தான் மெயின். வேறு எதுவுமே கிடையாது. தூங்கி எந்திரிச்சாதான் அடுத்த நாள் நீங்கள் ஒர்க்கை ரொட்டீன் பண்ண முடியும். அதுக்கு மெயினானது உங்களுக்கு மேட்ரஸ். மக்களே, இந்த வீடியோவில் மேட்ரஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப கம்மி ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் கிடைக்குமோ எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம்.